கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்ய, நம்மை தேற்ற, நம்மை பாதுகாக்க, நமக்கு ஒத்தாசை அனுப்ப, நம்முடைய வாழ்க்கையிலே உதவிகரத்தை நீட்டி நமக்கு மாபெரும் இரக்கத்தை கட்டளையிட ஆண்டவராகிய கர்த்தர் வல்லவராக இருக்கின்றார். நாம் உதவியற்ற நேரத்தில் இருக்கும் பொழுது சில நன்மைகள் நடக்காதா என்று நாம் சில நேரங்களில் ஏங்கி நிற்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மை தேடுகின்ற, தம்மை நேசிக்கின்ற, தம்மை ஆராதித்து தமக்கு பயந்து நடுங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் செய்யவும், அவர்களுடைய வாழ்க்கையில் அனுகூலமான நன்மைகளை கொடுத்து அவர்களை ஆதரித்து ஆசீர்வதிக்கின்ற தேவனாக ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கின்றார். தாவீதுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நெருக்கத்தின் மத்தியிலே அவரை காப்பாற்றினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா போன்றவர்களை பார்க்கின்ற பொழுது நெருக்கமான நேரங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்தது. ஆனாலும் அந்த நெருக்கத்திலே அவர்கள் அப்படியே அழிந்து போகும்படி ஆண்டவர் விடாதபடி அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்கள் தப்பித்து பிழைக்கும்படி, அவர்கள் அந்த நெருக்கத்தை ஆண்டவருடைய வல்லமையினால் ஜெயித்து ஜெயம் பெறும்படிக்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உதவி செய்தார். அதே ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் நெருக்கத்திலே, வேதனையிலே பாடுபடுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய கரத்தினால் நன்மையும் கிருபையும் தந்து நம்மை ஆதரித்து வழிநடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார்.